நேயர்கள் இனி கேட்கலாம். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய நினைவு தினத்தில் செக்கெழுத்த செம்மல் என்ற தலைப்பில் உரை சித்திரம் வழங்குகிறார் நிலைய பொறுப்பாளர் கார்த்திக் சின்னசாமி. வ.உ.சி என்று அழைக்கப்படும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தவர். வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் எனும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தவர். தமிழ் மொழியில் உள்ள அநேக இலக்கியங்களை படித்து அவற்றை பற்றிய கட்டுரைகளையும் செய்யுள்களையும் எழுதியிருக்கிறார். ஆங்கில நூல்களை மொழிபெயர்த்துள்ளார். விடுதலை போராட்டம் குறித்தும் தமிழ் இலக்கியங்கள் குறித்தும் நண்பர்களோடு விவாதிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தவர். வ.உ.சி 1892ஆம் ஆண்டு பாலகங்காதர திலகர் அவர்களின் ஆற்றல் மிகுந்த வீரம் செறிந்த எழுத்துக்களால் கவரப்பட்டு திலகர் அவர்களின் சீடராக மாறிப்போனவர். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டதோடு மற்றவர்களையும் பங்கு பெற செய்தவர் வ.உ.சி. ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையை எதிர்த்து போராடியவர். அவர்களின் கொடூரமான சட்டங்களை பற்றி மக்களிடையே வீர உரை ஆற்றியவர் வ.உ.சி. வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை இவர் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் நம்முடைய தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்னும் ஊரில் பிறக்கிறார். உலகநாத பிள்ளை, பரமாயி அம்மாள் அவர்களுடைய மூத்த மகனாக பிறக்கிறார் வ.உ.சி. 6 வயதில் வீரப்பெருமாள் அண்ணாவி என்ற தமிழ் ஆசிரியரிடம் தமிழ் கற்றுக்கொள்கிறார். அரசாங்க அலுவலரான கிருஷ்ணன் வ.உ.சி. அவர்களுக்கு ஆங்கிலத்தை கற்பிக்கிறார். 14 வயதில் திருநெல்வேலியில் இந்து கல்லூரியில் சேர்ந்து கல்வியை பெறுகிறார். வ.உ.சி. ஆரம்ப காலத்தில் சில காலம் தாலுகா அலுவலகத்தில் பணிபுரிகிறார். பிறகு அவருடைய தந்தை அவரை சட்டக்கல்வி பெற திருச்சிக்கு அனுப்பி வைக்கிறார். கணபதி ஐயர், ஹரிஹரன் ஆகியோர் அவருக்கு சட்டம் கற்பிக்கிறார்கள். அவர் சட்டத் தேர்வை 1894ஆம் ஆண்டு எழுதி தேர்ச்சி பெறுகிறார். 1895இல் ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞர் தொழிலை தொடங்குகிறார். அவர் உரிமையியல் மற்றும் குற்றவியல் என இருவகை வழக்குகளை கையாண்டாலும் குற்றவியல் வழக்குகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருந்தார். வசதியற்றவர்களுக்காக இலவசமாக வாதாடியவர் நம்முடைய வ.உ.சி. வழக்குகளுக்காக இடைத்தரகர்களுக்கு பணம் கொடுப்பதை அவர் ஆதரிக்கவில்லை. பெரும்பாலான வழக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். சில வழக்குகளில் இரு கட்சியினரையும் சமாதானமாக போகும்படி செய்கிறார். அவருடைய தகுதி, திறமை, நேர்மை இவற்றிற்காக நீதிபதிகளின் நன்மதிப்பிற்குரியவராக மாறுகிறார் வ.உ.சி. காவல்துறையினரால் தவறாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வ.உ.சியினால் விடுதலையானதால் காவல்துறையினரின் கோபத்திற்கு ஆளாகிறார். இந்த சூழ்நிலையை விரும்பாத அவரது தந்தை வ.உ.சி. அவர்களை 1900ஆம் ஆண்டு தூத்துக்குடிக்கு சென்று பணியாற்றுமாறு அனுப்பி வைக்கிறார். வ.உ.சி. அவர்கள் தூத்துக்குடியிலும் புகழ்பெற்ற வழக்கறிஞராக மாறுகிறார். 1895ஆம் ஆண்டு வள்ளியம்மையார் அவர்களோடு திருமணம் நடைபெறுகிறது. வள்ளியம்மையார் 1900ஆம் ஆண்டு தலைப்பிரசவத்தில் மரணித்து போகவே அதன் பிறகாக 1901ஆம் ஆண்டு மீனாட்சி அம்மாள் என்பவருடன் மீண்டும் திருமணம் நடைபெறுகிறது. வ.உ.சி. தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் மக்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவராக விளங்குகிறார். அவருடைய ஆளுமை மிக்க மனிதராக சுதேசி பிரச்சார சபை, தர்ம சங்க நெசவுச்சாலை, தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம், சுதேசிய பண்டகச்சாலை, வேளாண் சங்கம் போன்றவற்றை ஏற்படுத்துகிறார். மிகவும் முக்கியமானதாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வணிகம் செய்யவே வந்தார்கள். ஆனால் இந்திய ஆட்சியை கைப்பற்றி
இந்திய நாட்டின் செல்வங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தனர். வ.உ.சி இதை கடுமையாக பாதித்தது. அவர் தனது எதிர்ப்பை தெரிவிக்க ஆங்கிலேயர்களின் வணிகத்தையே முதலில் எதிர்த்தார். பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்தியா இலங்கை இடையே கப்பல்களை இயக்கிக் கொண்டிருந்தது. அது ஆங்கிலேயர்களின் வணிகத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்தது. ஆதலால் வ.உ.சி அவர்கள் இந்தியர்களுக்காக ஒரு கப்பல் நிறுவனம் ஒன்றை தொடங்க வேண்டும் என்று நினைத்து அதனை முறைப்படியாக தொடங்குகிறார். 1906 ஆண்டு அக்டோபர் 16 நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்கிறார். அதன் தலைவராக மதுரை தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்களை நியமனம் செய்கிறார். பல்வேறு நபர்களின் உதவியோடு இந்த நிறுவனம் தொடங்கப்படுகிறது. கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தவுடன் புதிய பங்குதாரர்களை சேர்க்கும் முயற்சியிலும் வ.உ.சி அவர்கள் இறங்குகிறார். நிறுவனத்திற்கு சொந்தமாக கப்பல் இல்லை. சலேன் கம்பெனியிடமிருந்து கப்பல்களை வாடகைக்கு எடுக்க வேண்டியதாய் இருந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்த புதிய போட்டியை விரும்பாத காரணத்தினால் அந்த சலேன் கம்பெனியை அச்சுறுத்துகிறார்கள். அதனால் கப்பல்களை வாடகைக்கு கொடுக்கும் ஒப்பந்தத்தை அந்த நிறுவனம் ரத்து செய்கிறது. இந்திய கப்பல் நிறுவனத்திற்கென்று சொந்தமாக கப்பல் இல்லாத காரணத்தினால் இந்திய வணிகர்கள் திகைத்து போகிறார்கள். ஆனால் வ.உ.சி அஞ்சவில்லை. உடனடியாக கொழும்பு சென்று ஒரு கப்பலை வாடகைக்கு எடுத்து வந்து கப்பல் போக்குவரத்தை தொடர்ந்து நடக்கும்படி செய்கிறார் வ.உ.சி. சொந்த கப்பல்கள் இல்லாமல் கப்பல் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த இயலாது என்பதை அறிந்து கொள்கிறார் வ.உ.சி அவர்கள். அதனால் சொந்த கப்பல் வாங்க முடிவு செய்கிறார். தூத்துக்குடி வணிகர்கள் உதவி செய்கிறார்கள். ஆனால் அது போதுமானதாக இல்லை. அதனால் புதிய பங்குதாரர்களை சேர்க்க மும்பை, கொல்கத்தா ஆகிய இடங்களுக்கு செல்கிறார். அங்குள்ள வணிகர்கள் அவரது பேச்சாற்றலால் கவரப்பட்டு கப்பல் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஆக மாறுகிறார்கள். வ.உ.சி அவர்கள் வட இந்தியாவை விட்டு கிளம்பும்போது, திரும்பினால் கப்பலுடன் திரும்புவேன், இல்லையெனில் கடலில் விழுந்து மாண்டு போவேன் என்று சூளுரை செய்கிறார். வ.உ.சி அவர்கள் தனது சபதத்தினை நிறைவேற்றுகிறார். கலிலியோ என்ற கப்பலுடன் திரும்புகிறார். இந்தியர்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள். கப்பல் 42 முதல் வகுப்பு இருக்கைகளும் 24 இரண்டாம் வகுப்பு இருக்கைகள் மற்றும் 1300 சாதாரண இருக்கைகள் இவற்றை கொண்டிருந்தது. 4000 சாக்கு மூட்டைகளை ஏற்றி செல்லக்கூடியதாகவும் அந்த கப்பல் அமைந்திருந்தது. இந்திய செய்தித்தாள்கள் அனைத்தும் இது குறித்து கட்டுரைகள் வெளியிட்டு வ.உ.சி அவர்களை பாராட்டி பேசின. கப்பல் நிறுவனம் மெதுவாக வளர்ந்தது. மக்கள் சுதேசி கப்பலிலேயே பயணம் செய்தார்கள். வணிகர்கள் தங்கள் சரக்குகளை உள்நாட்டு கப்பலிலேயே அனுப்பினார்கள். ஆங்கிலேய கப்பல் நிறுவனம் இந்த போட்டியை சமாளிக்க முடியாமல் கட்டணத்தை குறைக்க முடிவு செய்தது. கடைசியில் இலவசமாக அழைத்துச் செல்வதாகவும் கூறியது. ஆங்கிலேய கப்பல் நிறுவனத்தின் தந்திரம் குறித்து வ.உ.சி அவர்கள் மக்களிடையே விளக்கி பேசினார். சுதேசி கப்பல் நிறுவனத்தை அழித்த பிறகு அவர்கள் தங்கள் கட்டணத்தை விருப்பம் போல் ஏற்றி விடுவார்கள் என்றும், அப்போது இந்தியர்களால் ஒன்றும் செய்ய இயலாமல் போகும் என்றும் எடுத்துரைத்தார். அதனால் இந்தியர்கள் இலவச பயணத்தை மறுத்துவிட்டனர். உடனே வ.உ.சி அவர்களுக்கு ஆங்கிலேயர்கள் கையூட்டு கொடுக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். சுதேசி கப்பல் நிறுவனத்தை விட்டு விலகினால் 10 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு வ.உ.சி அவர்கள் மறுத்திருக்கிறார். ஆங்கிலேய அரசு பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனத்திற்கு பல விதங்களிலும் உதவி செய்தது. அது ஆங்கிலேயர்களின் கப்பலில் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும் என்று இந்திய அரசு அதிகாரிகளுக்கு இரகசிய கடிதம் அனுப்பியிருக்கிறது. சுங்க அதிகாரிகள், மருத்துவர்கள், அரசு அலுவலர்கள் என பலரும் பலவிதமான தொல்லைகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்திய கப்பல் ஆங்கிலேயர்களின் கப்பலுடன் மோத வந்தது என்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. வ.உ.சி அது பொய் குற்றச்சாட்டு என்று நிரூபித்து இந்திய கப்பல் செல்ல அனுமதியினை பெற்றிருக்கிறார். ஆனால்
சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வளர்ச்சியை அவர்களால் தடுக்க இயலவில்லை. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றியுடன் வ.உ.சி. திருப்தி அடையவில்லை. அவர் மக்களிடையே விடுதலை போராட்ட உணர்வை தூண்ட நினைத்தார். இந்திய தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட வ.உ.சி.க்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. லார்ட் ராய் இந்தியாவில் இருந்த ஆங்கில அரசு அதிகாரி. அவர் 1905ஆம் ஆண்டு லண்டனில் நடந்த ஆங்கிலேய வணிக பெருமக்களின் கூட்டத்தில் இந்தியாவில் முதலீடு செய்யலாம், ஏனெனில் அங்கே தொழிற்சங்கம் இல்லை, அதனால் தொழிலாளர்களின் கூலி மிக குறைவு என்று பேசினார். இந்த வகையான பேச்சிலிருந்து இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் தொழிலாளர்களின் நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும். தூத்துக்குடியில் கோரல் நூற்பாலை என்று ஒரு தொழிற்சாலை இருந்தது. அங்கே தொழிலாளர்களுக்கு கூலி மிக குறைவு. ஆனால் அவர்கள் நாள் முழுவதும் இடைவேளை இல்லாமல் 12 மணி நேரத்திற்கு அதிகமாக கடினமாக உழைக்க வேண்டும். அவர்களுக்கு விடுமுறை கிடையாது. தொழிலாளர்கள் ஏதேனும் தவறு செய்தால் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். தொழிலாளர்களின் அவல நிலையை பார்த்த வ.உ.சி. மிகவும் வருந்தினார். நூற்பாலை தொழிலாளர்களை வேலை நிறுத்தம் செய்யும்படி தூண்டினார். வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். 1908ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் நாள் வ.உ.சி. தூத்துக்குடியில் சொற்பொழிவு ஆற்றுகிறார். 1908ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் நாள் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள். வ.உ.சி.யும் சுப்பிரமணிய சிவாவும் வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்குகிறார்கள். அவர்கள் கோரிக்கைகள் கூலி உயர்வு, வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை, மற்ற நாட்களில் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் திருநெல்வேலியில் இருந்து 2 அதிகாரிகளையும் சிவகாசியில் இருந்து 30 காவலர்களையும் தூத்துக்குடிக்கு அனுப்பி வைக்கிறார். குற்றவியல் நடுவர் பொதுக்கூட்டங்களை தடை செய்கிறார். மறுநாள் மாவட்ட ஆட்சியர் விஞ்ச் தூத்துக்குடிக்கு வருகிறார். தன்னை சந்திக்கும்படி வ.உ.சி.க்கு சொல்லி அனுப்புகிறார். அந்த சந்திப்புக்கு பிறகு வ.உ.சி. தொழிலாளர்களிடையே பேசுகிறார். இந்த பொதுக்கூட்டம் ஒரு தனியாரின் இடத்தில் நடைபெற்றது. நூற்பாலை நிர்வாகத்தின் கொடூரமான நடவடிக்கைகளே இந்த வேலை நிறுத்தத்திற்கு காரணம் என்று மாவட்ட ஆட்சியரிடம் தான் கூறியதாக தொழிலாளர்களிடம் பேசுகிறார் வ.உ.சி. தொழிலாளர்களுக்கு பொதுமக்களின் துணையோடு தனது சொந்த சொத்துக்கள் மூலமாகவும் உதவி செய்கிறார். இதன் காரணமாக அவர் தனது சொத்தில் பெரும் பகுதியை இழக்கிறார் வ.உ.சி. நூற்பாலை நிர்வாகம் தொழிலாளர்களின் நம்பிக்கை இழந்து விரைவில் வேலைக்கு திரும்பி விடுவார்கள் என்று நினைத்தது. ஆங்கில அரசு நூற்பாலை நிர்வாகத்திற்கு துணையாக இருந்தது. ஆனால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்தது. நூற்பாலை நிர்வாகத்தின் பாடு திண்டாட்டமாகி போகி சிலரை அச்சுறுத்தியது, சிலரை வேலை விட்டு நீக்கியது, சிலருக்கு ஆசை வார்த்தை காட்டியது. எல்லாம் வீணாய் போனது. வேலை நிறுத்தம் இந்திய நாட்டில் உள்ள அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. வ.உ.சி. பொதுமக்களிடையே தினமும் தொழிலாளர்களின் நிலை குறித்து பேசினார். அதனால் பொதுமக்கள் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு கொடுத்தார்கள். வேலை நிறுத்தம் மேலும் மேலும் தீவிரமடைந்தது. மாவட்ட துணை ஆட்சியர் வ.உ.சி.யை அச்சுறுத்தினார். ஆனால் வ.உ.சி. அவர்கள் அந்த அச்சுறுத்தலை பொருட்படுத்தாமல் வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து நடத்தினார். தொழிலாளர்கள் தினமும் ஊர்வலம் சென்றார்கள். வணிகர்கள் ஆங்கிலேயர்களின் பொருட்களை விற்க மறுத்தார்கள். அதனால் அவர்கள் இலங்கையிலிருந்து உணவுப் பொருட்களை வாங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள். அவர்கள் தூத்துக்குடியில் தங்கி அஞ்சி நடுங்கி நடுக்கடலில் கப்பலில் தங்கினார்கள் ஆங்கிலேயர்கள். இறுதியில் நூற்பாலை நிர்வாகம் அவர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தது. 1908ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் நாள் சுப்பிரமணிய பிள்ளை நூற்பாலை நிர்வாக அலுவலர் அவர்கள் வ.உ.சி.யை சந்தித்து அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள். சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வளர்ச்சி ஆங்கிலேயர்களை எரிச்சலூட்டி கொண்டிருந்தது. நூற்பாலை வேலை நிறுத்தத்தின் வெற்றி அவர்களை அச்சுறுத்தியது.
இந்தியாவில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் வஉசியை கைது செய்வது அவசியம் என்று உணர்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். அந்த சந்தர்ப்பத்திற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். வஉசி வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கிறார். மக்களும் புறக்கணிக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் வின்ச் அவர்கள்தான் மாவட்ட ஆட்சியர். ஆனால் மக்கள் வஉசியின் சொற்களை கட்டளையாக ஏற்கிறார்கள். மக்கள் வஉசியை அவ்வளவு மதிக்கிறார்கள். அவருக்கு பின்னால் தொழிலாளர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட உணர்ச்சி மக்களிடையே கொழுந்து விட்டு எறிந்தது. வஉசி சொல்லும் எதையும் செய்ய மக்கள் தயாராக இருந்தார்கள். வஉசி காலத்திற்கு முன்பு படித்தவர்கள் மட்டுமே சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆனால் தொழிலாளர்கள், உழைப்பாளிகள் என அனைவரையும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட செய்த பெருமை வஉசி அவர்களுக்கே சேரும். அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு ஈடுபட்டார்கள். ஆங்கிலேயர்களுக்கும் அவர்களது ஆதரவாளர்களுக்கும் வேலை பார்க்க மறுத்து விட்டார்கள். ஆங்கிலேயர்கள் மிகுந்த சிரமப்பட்டார்கள். வஉசி அவர்களின் செல்வாக்கு அளப்பரியதாக மாறிப்போனது. வஉசி அவர்கள் சுதேசி கப்பல் நிறுவனத்தை ஆரம்பித்தது பணத்திற்காகவோ புகழுக்காகவோ அல்ல. ஆனால் பங்குதாரர்கள் பலர் பணம் ஈட்டவே விரும்பினார்கள். அவர்கள் வஉசி சுதந்திர போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை விரும்பவில்லை. வஉசி அவர்கள் கருத்தினை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். வங்கத்தின் சுதந்திர போராட்ட தலைவரான பிபின் சந்திரபால் 1908 மார்ச் 9 விடுதலையாக இருந்தார். வஉசி அதை ஒரு பெரும் விழாவாக கொண்டாட நினைத்தார். அந்த விழா நடந்தால் வஉசி மக்களிடையே பேசுவார். அதை ஆங்கில அரசு விரும்பவில்லை. அதனால் வஉசி அவர்களை கைது செய்ய முடிவு செய்தனர். ஆனால் அவரை தூத்துக்குடியில் கைது செய்தால் மக்களிடையே கொந்தளிப்பு ஏற்படும். அதனால் வஉசியை திருநெல்வேலி வந்து தன்னை சந்திக்கும்படி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு உத்தரவினை அனுப்புகிறார். வஉசி அவர்களும் அந்த உத்தரவை ஏற்று திருநெல்வேலி செல்ல தயாராகிறார். அவர் கைது செய்யப்படுவார் என்று அனைவருக்கும் தெரியும். அதனால் எல்லோரும் அவரை செல்ல வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். ஆனால் வஉசி அவர்கள் அனைவரையும் சமாதானப்படுத்திவிட்டு திருநெல்வேலிக்கு அவரது உயிர் நண்பரான சுப்பிரமணிய சிவாவுடன் செல்கிறார். இருவரும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்றபோது இருவரையும் திருநெல்வேலியை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்றும் பொதுக்கூட்டங்களில் பேசக்கூடாது என்றும் சொல்கிறார்கள். வஉசி அவரது நிபந்தனைகளை ஏற்க மறுத்துவிட்டார். அதனால் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் 1908 மார்ச் 12 கைது செய்யப்படுகிறார்கள். வஉசி கைது செய்யப்பட்டதை அறிந்தவுடன் மக்கள் கொந்தளிக்கிறார்கள். திருநெல்வேலியில் கடைகள் அடைக்கப்பட்டன. போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பள்ளிகளும் கல்லூரிகளும் சேதப்படுத்தப்படுகின்றன. மண்ணெண்ணெய் கிடங்குகள் தீ வைக்கப்படுகின்றன. 2 நாட்கள் இந்த நிலை நீடிக்கிறது. அஞ்சல் நிலையமும் தீ வைக்கப்படுகிறது. காவல் நிலையமும் நகராட்சி அலுவலகமும் தாக்கப்படுகிறது. தூத்துக்குடியில் வஉசி கைது செய்யப்பட்டதை அறிந்தவுடன் மக்கள் இரவு முழுவதும் தூங்கவில்லை. கடைகள் மூடப்படுகின்றன. கோரல், நூற்பாலை மற்றும் கம்பெனி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள். நகராட்சி ஊழியர்கள், முடி திருத்துபவர்கள், துணி வெளுப்பவர்கள், குதிரை வண்டி ஓட்டுபவர்கள் உள்ளிட்ட அத்தனை தொழிலாளர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள். இதுவே இந்தியாவில் முதல் அரசியல் வேலை நிறுத்தம். 1908 மார்ச் 14 முதல் மார்ச் 19 வரை இந்த வேலை நிறுத்தம் நடைபெற்றிருக்கிறது. பொதுமக்களும் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுக்கூட்டங்களும் ஊர்வலங்களும் நடைபெற்றன. காவல்துறையினர் துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் வரை அப்பொழுது பலியாகி இருக்கிறார்கள். இந்த நிகழ்வை திருநெல்வேலி எழுச்சி என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். வஉசி சிறையில் இருந்தபோது அவரது நண்பர்கள் அவரை பிணையில் வெளிவரும்படி கேட்டுக்கொண்டார்கள். சிவாவும் பத்மநாப ஐயங்காரும் அவருடன் சிறையில் இருந்தனர். அவர் தனது நண்பர்களை விட்டுவிட்டு தனியாக வெளியே வர விருப்பம் தெரிவிக்கவில்லை. இந்த நிகழ்ச்சியிலிருந்து அவரது தைரியத்தையும் நேர்மையையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். காவல்துறையினர் வஉசிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். வஉசி ஆங்கில அரசுக்கு எதிராக சொற்பொழிவு நிகழ்த்தினார் என்ற ஒரு பிரிவு,
வ.உ.சி. சுப்பிரமணிய சிவாவிற்கு அடைக்கலம் கொடுத்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு. வழக்கு நேர்மையாக நடைபெறாத காரணத்தினால் வ.உ.சி. அதில் பங்கேற்க மறுத்துவிட்டார். 2 மாதங்கள் நடந்த இந்த வழக்கு விவரங்களை இந்தியா முழுவதும் மக்கள் உன்னிப்பாக கவனித்திருக்கிறார்கள். பிறகாக நீதிபதி அவர்கள் தீர்ப்பினை வாசிக்கிறார். ஆங்கில அரசுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும்படி மக்களை தூண்டிவிட்டதற்காக 20 ஆண்டு தீவிராந்திர தண்டனை, சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததற்காக மற்றுமொரு 20 ஆண்டு தீவிராந்திர தண்டனை, ஆக மொத்தம் 40 ஆண்டு காலம் தண்டனை விதிக்கப்படுகிறது வ.உ.சி. அவர்களுக்கு. யாருக்கும் இதுவரையில் கொடுக்கப்படாத கொடுமையான தண்டனை. ஆங்கில அரசுக்கு வ.உ.சி. இடத்தில் அளவு கடந்த பயம். இந்த கொடுமையான தண்டனைக்கு அந்த பயமே காரணம். அவரை சிறையில் அடைத்தால்தான் அவர்களால் தொடர்ந்து இந்தியாவில் ஆட்சி செய்ய முடியும் என்று நினைத்தார்கள் போலும். வ.உ.சி.க்கு அப்பொழுது வயது வெறும் 36. இந்த கொடிய தீர்ப்பை கேட்டு இந்திய மக்கள் அனைவரும் அதிர்ச்சி கொள்கிறார்கள். வங்காளி, அமிர்தபாசர், சுதேசிமித்திரன், இந்தியா மற்றும் பல செய்தித்தாள்கள் இந்த தீர்ப்பை கண்டிக்கின்றன. ஆங்கில இதழான சுடேசுமேன் இந்த தீர்ப்பை நியாயமற்றது என்றும் வ.உ.சி.யின் தியாகம் போற்றத்தக்கது என்றும் குறிப்பிடுகிறது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாருக்கு சிறை தண்டனை தர காரணமாக இருந்ததால் ஆட்சியர் ஆஸ் என்பாரை வாஞ்சி சுற்று கொண்டதாக தனி வரலாறு உண்டு. வ.உ.சி. முதலில் கோயமுத்தூர் சிறையிலும் பிறகாக கண்ணனூர் சிறையிலும் அடைக்கப்படுகிறார். இப்பொழுதெல்லாம் அரசியல் கைதிகள் நல்ல முறையில் நடத்தப்படுகிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் மற்ற ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள் போலவே நடத்தப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான வேலைகள் செய்ய வேண்டும். வ.உ.சி. ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். நல்ல ஆரோக்கியமான சுவையான உணவு உண்ணும் வளர்க்க ஆனால் சிறையில் கல்லும் மண்ணும் இருக்கும் கூளை குடிக்க வேண்டியதாய் போனது. சிறை ஆடைகள் முரடானவை. தலையை மொட்டையடித்து கை கால்களில் விலங்கிட்டு இருந்திருக்கிறார்கள் அன்றைய ஆங்கிலேய கொடுங்கோலர்கள். சிறையில் வ.உ.சி. கடுமையான வேலைகளை செய்தார். சணல் நூற்று இருக்கிறார். அப்பொழுது அவரது உள்ளங்கையில் இருந்து இரத்தம் கசிந்திருக்கிறது. கல் உடைத்திருக்கிறார். மாடுகள் இழுக்கும் செக்கினை இழுத்திருக்கிறார். அந்த புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஒரு மாடு போல் உழைத்தார். அவரது எடை மிகவும் குறைந்தது. மருத்துவர் சிறை அதிகாரியை எச்சரித்தார். உடனே அரிசி உணவு வழங்கப்பட்டது. பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் அவர் சொந்த உணவை உண்ணலாம் என்றும் சொல்லியது. ஒரு நாள் வரகுரராமன் என்ற கைதி வ.உ.சி. அவர்களை சிறையிலே வணங்கியிருக்கிறார். அதை பார்த்த சிறை அதிகாரி கோபமடைந்து இனிமேல் வ.உ.சி.யை வணங்கினால் செருப்பால் அடி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த கைதியோ சிறை அதிகாரியை கொலை செய்ய முடிவு செய்திருக்கிறான். வ.உ.சி. கொலை செய்வதை தடுத்திருக்கிறார். ஒரு நாள் மதியம் சிறை கைதிகள் கலவரம் செய்திருக்கிறார்கள். சிறை அதிகாரி கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். சிறை கைதிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைத்தது. வ.உ.சி. அவரது நண்பர்களுக்கு எழுதி மேல்முறையீடு செய்து தண்டனை காலத்தை குறைத்திருக்கிறார். வ.உ.சி. அவர்கள் கைதிகளின் பக்கமாக சாட்சி சொல்லியிருக்கிறார். சிறை இயக்குனர் ஒரு நாள் வ.உ.சி.யிடம் சிறை அலுவலராக பணியேற்றுக் கொண்டால் தண்டனை காலம் குறையும் என்றும் இன்னும் பல நன்மைகள் கிட்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆனால் வ.உ.சி. அவர்கள் அந்த பதவியை மறுத்தளித்திருக்கிறார். வ.உ.சி. அவர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய கண்ணனூர் சிறைக்கு மாற்றப்படுகிறார். அங்கே சிறை கைதிகளுக்கு ஒரு வித்தியாசமான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கம்பளியால் போர்த்தப்பட்டு அடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். வ.உ.சி.யை அச்சுறுத்த சிறை அதிகாரி ஒரு கொடூரமான சிறை கைதியை வ.உ.சி.யின் அறைக்கு வெளியே தூங்கும்படி செய்திருக்கிறார். வழக்கமாக அவன்தான் எல்லோரையும் அடிப்பான். ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவன் வ.உ.சி.யின் சீடனாகி மாறி போயிருக்கிறான். வ.உ.சி. சிறையில் இருந்தபோது சுதேசி கப்பல் நிறுவனம் மூழ்கி போனது. அவர் இல்லாமல் மற்றவர்களால் நிறுவனத்தை நடத்த இயலவில்லை. அவர்கள் கப்பலை விற்றுவிட்டனர். அதுவும் காளியோ என்ற கப்பலை ஆங்கிலேய கப்பல் நிறுவனத்திற்கே விற்றுவிட்டார்கள். அது வ.உ.சி.யை மிகவும் மனதளவில் பாதிப்படைய செய்திருக்கிறது. அந்த கப்பலை வாங்க
வஉசி என்ன பாடுபட்டார் என்பது வரலாறு அறியும். 1912ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் நாள் வஉசி விடுதலையாகிறார். அப்பொழுது அரசியல் சூழ்நிலை முற்றிலும் மாறியிருக்கிறது. சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் போன்றவற்றை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரது கொள்கையை தொடர்ந்தால் அது சுதந்திர போராட்டத்திற்கு இடையூறாகிவிடும். ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கும் அளவுக்கு செல்வாக்கும் புகழும் இருந்தபோதும் அவர் அப்படி செய்யவில்லை. அதன் மூலம் அவரது நாட்டுப்பற்றையும் மேன்மையான குணத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சென்னை வாழ்க்கை 1913 1920 வரையில் வஉசி அவர்கள் சென்னைக்கு வாழ்க்கை நடத்த செல்கிறார். அவர் ஒரு மண்ணெண்ணெய் கடை ஒன்றை ஆரம்பிக்கிறார். ஆனால் ஒரு வணிகராக அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அவர் அன்புள்ளம் கொண்ட தாராள மனமும் கொண்டவர். அவரால் எப்படி வணிகத்தில் வெற்றி பெற முடியும்? 1920ஆம் ஆண்டு கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. வஉசி ஒரு பிரதிநிதியாக அதில் கலந்து கொள்கிறார். லோகமான்ய திலகர் பாலகங்காதர திலகரின் சீடர். திலகர் செயல் வீரர், காந்தி மிதவாதி. வஉசிக்கு காந்தியின் வழிமுறைகளில் விருப்பமில்லை. வஉசி சிந்தித்தார், காந்தியின் வழிமுறைகளை பின்பற்றுவதா, மனச்சான்றின்படி நடப்பதா? வஉசி மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அரசியல் இருந்து ஒதுங்கிவிட்டார். வஉசியும் காந்தியும் ஒருவரை ஒருவர் மதித்தனர். காந்தி வஉசியின் சுயநலமற்ற சேவையை அறிவார். வஉசி அவர்கள் காந்தியின் எளிமையும் தூய்மையும் மிக்க வாழ்க்கையை மதித்தார். சென்னையில் தொழிற்சங்கங்கள் தொடங்கி அதற்காக தீவிரமாக பணியாற்றினார். பெரும்பான்மையான தமிழ் நூல்கள் அவர் சென்னையில் வசிக்கும் பொழுதே வெளியாகின. வஉசி சிறை சென்றதால் வழக்கறிஞர் பணி செய்வதற்கான உரிமையை இழந்திருந்தார். அவரால் வழக்கறிஞராக பணியாற்ற இயலவில்லை. இதன் காரணமாக பாலகங்காதர திலகர் அவர்கள் மாதம் 50 ரூபாய் அவருக்கு அனுப்பி உதவி செய்திருக்கிறார். அதன் பிறகாக 1920களில் கோயம்புத்தூரில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்றிருக்கிறார் வஉசி. அங்கே ஒரு வங்கியின் இயக்குநராகவும் பணியாற்றினார். இந்த வருமானம் அவருடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இல்லை. வஉசி தான் சிறையில் இருந்தாலும் அரசியல் கைதியாக மட்டுமே இருந்தபடியால் வழக்கறிஞராக பணியாற்ற அனுமதிக்கும்படி அரசாங்கத்திடம் விண்ணப்பம் செய்கிறார். 1908ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் பணியாற்றியிருந்த காரணத்தினால் வாலசு என்ற ஒரு அதிகாரி வஉசியின் இந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அனுமதி அளிக்கிறார். இதன் காரணமாக தன்னுடைய கடைசி மகனுக்கு வாலேஸ்வரன் என்று பெயரினை இட்டு நன்றி கடனை செலுத்துகிறார் வஉசி அவர்கள். 1924 கோவில்பட்டியில் வழக்கறிஞராக பணியாற்றுகிறார். அங்கேயும் வசதியற்றவர்களுக்கு, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இலவசமாக வாதாடுகிறார். 1927ஆம் ஆண்டு அவர் மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார். சேலத்தில் நடந்த 3வது கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றுகிறார். கட்சி செயல்பாடுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதால் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக சொன்னார். ஆனாலும் கூட சேலம் மாநாட்டிற்கு பிறகு மீண்டும் ஒதுங்கியே இருக்கிறார் வஉசி அவர்கள். 1932 மீண்டும் தன்னுடைய சொந்த மாவட்டமான தூத்துக்குடிக்கு செல்கிறார். 32 தமிழ் நூல்களை எழுதுவதிலேயே பெரும்பாலான நேரத்தை கழிக்கிறார் வஉசி அவர்கள். தமிழ் இலக்கியங்கள் குறித்து நண்பர்களுடன் விவாதிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். வஉசி சுதந்திர காற்றை சுவாசிக்க விரும்பினார். 2ஆம் உலகப்போர் மூண்டால் இந்தியா சுதந்திரம் பெறுவது உறுதி என்று அவர் கூறியிருந்தார். அதேபோல் இந்தியா 2ஆம் உலகப்போருக்கு பின்னர் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் பெற்றது. நேயர்களே, 1936ஆம் ஆண்டு இதே நவம்பர் 18ஆம் நாள் நம் மண்ணுலகை விட்டு மறைகிறார் வஉசி அவர்கள். எண்ணற்ற இடர்பாடுகள், எவ்வளவோ சிரமங்களை அனுபவித்து தமிழ் மண்ணிற்காக, இந்திய நாட்டிற்காக, சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் வஉசி.
அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்ல, தன்னுடைய நிறைவு காலத்தில் தமிழுக்காக நிறைய பங்களிப்பினை செய்திருக்கிறார். தமிழ் அறிஞராக மெய்யறம், மெய்யறிவு, பாடல் திரட்டு, சுயசரிதை உள்ளிட்ட கவிதை நூல்களை இயற்றியிருக்கிறார். அதன் பிறகாக உரை எழுதியிருக்கிறார். இந்நிலை, சிவஞான போதம், திருக்குறள் உள்ளிட்டவைகளுக்கு உரை எழுதியிருக்கிறார். கட்டுரைகள் கடவுளும் பக்தியும், கடவுள் ஒருவரே, மனிதனும் அறிவும், மனமும் உடம்பும், வினையும் விதியும், விதி அல்லது ஊழ் உள்ளிட்ட கட்டுரைகள். பத்திரிகை ஆசிரியராக விவேகபானு, இந்துநேசன் போன்ற பத்திரிகைகளில் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். மொழிபெயர்ப்பாளர், ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர். வ.உ.சி. அவர்கள் 4 நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார். மனம் போல் வாழ்வு, அகமே புறம், வலிமைக்கு மார்க்கம், சாந்திக்கு மார்க்கம் உள்ளிட்ட நூல்களை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். இப்படி எண்ணற்ற செயல்களை செய்திருக்கக்கூடிய வ.உ.சி. அவர்களுடைய நினைவு நாள் இன்று. அப்படி நமக்காக, நம் நாட்டிற்காக, மண்ணிற்காக உழைத்த ஒரு மாபெரும் மகான். உலகிலேயே 40 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரே தலைவர் வ.உ.சி. அவர்கள். ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு உணவிட்டவருக்கு ஜெயிலிலே கூழ் குடிக்க செய்திருக்கிறார்கள். அதுவும் புளித்து போயிருந்த கூழ். இப்படி எண்ணற்ற கொடுமைகளை அனுபவித்த வ.உ.சி. அவர்கள் பல்லாண்டு காலமாய் அடிமைப்படுத்தியிருந்த வெள்ளையர்களுக்கு எதிராக கப்பல் விட்ட பெருமை இந்தியாவிலேயே நம்முடைய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்குத்தான் உண்டு. இனியாவது வ.உ.சி. கப்பல் ஓட்டினார், செக்கெழுத்தார் என்பதை மட்டுமே சொல்லி சுருக்கி விடாமல் அவருடைய சமூக நீதி கொள்கையை மக்களிடையே இன்றைய இளைஞர்கள் அழுத்தமாக பரப்பச் செய்ய வேண்டும். இந்திய சுதந்திர போராட்டத்தையும் அதற்காக தன்னுடைய வாழ்க்கையையும் உயிரையும் தியாகம் செய்த தியாகிகளை நன்றியுணர்வோடு நினைவு கொள்வோம். வ.உ.சி. அவர்கள் நமக்காக பெற்றுத்தந்த நாட்டின் சுதந்திர வரலாறு நம் வருங்கால சந்ததிகளுக்கு தெரியப்படுத்துவோம். நன்றி. நேயர்கள் இதுவரை வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய நினைவு தினத்தில் செக்கெழுத்த செம்மல் என்ற தலைப்பில் உரை சித்திரம் கேட்டீர்கள். வழங்கினார் நிலைய பொறுப்பாளர் கார்த்திக் சின்னசாமி.